Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது ஒரு நேயர்கள் கேட்கக்கூடியது பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. 65-70 வயதை தாண்டியவர். காலையில் எழுந்த உடனே நடப்பதில் கஷ்டம் இருக்கின்றது. அப்புறம் கொஞ்சம் நேரமாக நடைப்பயணம் சரியாக இருக்கின்றது. அந்த குதிங்கால் வீக்கம், பாதவலி, பாதத்தில் ஒரு தசை இறுக்கம் ஏற்படுகின்றது. ஸோ எழுந்த உடனே நடப்பதற்கு மிக மிக சிரமம், பெட்டை விட்டு இறங்குவதற்கே சிரமமாக இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் கை கால்களாக அசைச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஒருத்தருடைய உதவியோடு தான் நடக்கிறேன். 10 மணி 11 மணி ஆகும்பொழுது கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அப்போ நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை சரியாக இருக்கணும். கெட்ட நீர் உடம்புல சரியாக வெளியேறணும். நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அது மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல. இப்போ பார்த்திங்கன்னா சில 40-50 வயதில் இருக்கவங்க கூட அதிகாலையில் எழுந்தவுடனே நடக்க முடியல சார், கால்கள் பிடிப்பாக இருக்குது, தசை பிடிப்பு இருக்குது. அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு உரிய முத்திரைகள், அந்த முத்திரைகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உணவில் ஒழுக்கம் அப்படிங்கிறது அசனம் ஆசனம். ஆசனம்னா நம்ம செய்கின்ற இந்த யோக பயிற்சிகள். அசனம்ங்கிறது உணவு. அசனம் பாதி, ஆசனம் பாதி. அப்போ அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம அதிக காரம் உப்பு குறைச்சிக்கோங்க. காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மைதாவினால் ஆன உணவுகளை சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. கிராஜுவலாக ஒரு மண்டலம் 48 நாட்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள், மனதில் ஏற்பட்ட சின்ன சின்ன மன அழுத்தம், இதை சரி செய்யக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது. நமது உடலில் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல், அந்த உயிர் சக்தி இந்த முதிரைகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு செல்களுக்கும் பிராண ஆற்றலை சரியாக கொடுத்து அதை சீராக இயங்க செய்கின்றது. அப்போ கெட்ட நீர் வெளியேறிடும், ஜீரண மண்டலம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி கால் பாத வீக்கம் வராது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் தைரியமாக நடக்கக்கூடிய நிலை ஒரு மண்டலத்தில் நிச்சயமாக சரியாகிவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாம் ஒரு நரம்பு பயிற்சியாக 2 கால்களை நீட்டி அந்த பாத நரம்புகளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இப்போ பொறுமையாக திரும்பி அப்படி உட்காந்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். 2 கால் நல்லா நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. 2 கால் நல்லா ஃப்ரண்ட்டுக்கு முடிந்த அளவு வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கால் பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் கால் முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன் சைடு லூஸாக போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. another side 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி ரொட்டேஷன் பொறுமையாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இது முதல்ல இந்த பயிற்சி பண்ணிடணும். இப்போ அப்படியே திரும்பி உட்காந்துக்கோங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவங்க, வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல், மோதிர விரல், அதனுடைய மேத்தில் பெருவிரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஏகட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சு கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டு மையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சியை பொறுமையாக விடாமல் 48 நாட்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் முடிஞ்சிச்சுன்னா மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.